ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஸ்போக்கன் ஹிந்தி. போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஹிந்தி வார்த்தைகள் பார்த்தோம். அதாவது நான், நீங்கள், நீ, இவன், இவள், அவன், அவள், இவர்கள், அவர்கள், நாங்கள், இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் வந்து ஹிந்தியில் வேர்ட்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட சென்டென்சஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன வார்த்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ தமிழில் வந்து நம்ம என்னுடைய, எனக்கு, அதாவது என்னுடைய புத்தகம், என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரர்கள், அப்புறம் வந்து எனக்கு பசிக்கிறது, எனக்கு தண்ணி வேண்டும். இந்த மாதிரி எனக்கு, என்னுடைய அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம ஹிந்தியில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வார்த்தைகள், அதாவது என்னுடைய, எனக்கு அப்படின்றதுக்கு ஹிந்தியில் என்னென்ன வார்த்தைகள்ன்றது பார்க்கலாம். சென்டென்ஸ் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். அதாவது என்னுடைய, அது வந்து இப்போ ஆண்பால் ஒருமையில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேரா அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். அதாவது என்னுடைய நண்பன் அப்படின்னா மேரா, மேரா தோஸ்த், அது வந்து மேல் சிங்குலர், அதாவது ஆண்பால் ஒருமை. அதே இது வந்து இப்போ சேம் வார்த்தை வந்து என்னுடையன்றதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம பன்மையில் வந்து உபயோகப்படுத்த போகிறோம். என்னுடைய புத்தகங்கள், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய நண்பர்கள். ஸோ அது வந்து நம்ம குரூப் ஆஃப் பீப்புளை வந்து ரிப்ரசன்ட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா மேரே, மேரே தோஸ்தே, மேரே புஸ்தகே. ஸோ ப்ளூரல் வரும் அதில். அப்புறம் வந்து மேரி, மேரி வந்து ஃபெமினைன் ஜெண்டர். ஃபெமினைன் ஜெண்டர் பெண்பால் ஒருமை பன்மை சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுத்துக்குமே என்ன வார்த்தை யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி, மேரி மா, என்னுடைய அம்மா, மேரி பெஹனே, என்னுடைய சகோதரிகள். ஸோ ஃபெமினைன் ப்ளூரல் அது ரெண்டுத்துக்குமே, போத் சிங்குலர் ப்ளூரல் எல்லாத்துக்குமே நம்ம வந்து மேரின்னு தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் எனக்கு அப்படின்றதுக்கு என்ன வார்த்தைனா முஜே, முஜே தேதோ, எனக்கு கொடு, முஜே பானி சாயே, எனக்கு தண்ணீர் வேண்டும். இந்த மாதிரி தான் நம்ம சென்டென்சஸில் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வேர்டு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதுக்கு ஹிந்தியில் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. 3 வேர்டு யூஸ் பண்ணணும். அதாவது கா, கே, கி. ஸோ நான், மே அப்படின்றத விட கா சேர்த்தா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரா, என்னுடைய. அடுத்து மே ப்ளஸ் கே யூஸ் ஆட் பண்ணும்போது மேரே அப்படின்ற வேர்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி மே ப்ளஸ் கி, மேரி. அப்புறம் அதே மாதிரி மே ப்ளஸ் கோ அப்படின்னா முஜே. ஸோ இதெல்லாம் வந்து இதான் வந்து பேசிக் ரூல் ஆஃப் இந்த வேர்ட்ஸ். அதாவது மேரா, மேரே, மேரி, முஜே இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ற ரூல்ஸ் இன் ஹிந்தி. இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மேரா கர் படா ஹே, என்னுடைய வீடு பெரியது. மேரா கர், என்னுடைய வீடு, படா ஹே பெரியது. யஹ் குத்தா மேரா ஹே, இந்த நாய் என்னுடையது. யஹ் குத்தா, இந்த நாய், மேரா ஹே என்னுடையது. மேரே घर में 5 लोग है, என்னுடைய, மேரே घर இல்லைன்னா பரிவார், மேரே பரிவார் में 4 लोग है, என்னுடைய குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறார்கள். ஸோ இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ப்ளூரல் சொல்லும்போது மேரே, மேரே பரிவார் में 4 लोग है. அடுத்து மேரி, மேரி மா கி நாம் ராணி ஹே, மேரி மா, என்னுடைய அம்மாவின் பெயர் ராணி. இது வந்து ஃபெமினைன் ஜெண்டர். ஸோ அதனால் மேரி யூஸ் பண்ணுறோம். அடுத்த வார்த்தை முஜே, முஜே பூக் லகி ஹே, முஜே எனக்கு, எனக்கு பசிக்கிறது. பூக் லகின்னா பசிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்து முஜே பானி சாயே, எனக்கு தண்ணீர் வேண்டும். எனக்கு முஜே தண்ணீர் வேண்டும், பானி சாயே. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய, எனக்கு அப்படின்ற வார்த்தை வந்து ஹிந்தியில் என்ன வார்த்தையாக வந்து நம்ம உபயோகப்படுத்தணும், அதோட எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அதே மாதிரி தும் யூஸ் பண்ணி நீ, அதாவது உன்னுடைய, உனக்கு அப்படின்ற வார்த்தை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.